இவ்வாறு கூறியுள்ளான். இந்த சிறு வயதிலே போய் பேசிவிட்டான். இவனை நான் எவ்வாறு திருத்த போகிறேனோ? மோகன் மோகன் கண்டபுலே இவ்வாறு போய் பேசும் மகனை பெற நான் என்னதான் பாவம் செய்தேனோ? சாமி மீது ஆணையாக சொல்கிறேன், இனிமேல் என் வாழ்நாளில் நான் பொய்யே பேச மாட்டேன். Our Swami says, truth is God and God is true. Let us all resolve to say only truth from this auspicious day. Jai Sai. Jai Sai. பாபா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போறேன். செலிப்ரேஷன் உனக்கு என்ன? நான் பாபா மிராக்கிளை பத்தி ஸ்பீச் கொடுக்க போறேன். பாபா மிராக்கிளா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். சத்யசாயி பாபா எங்கும் நிறைந்தவர், அனைத்தும் அறிந்தவர் பகவான். பகவான் கூறுவார், உன்னுடைய கடந்த காலத்தையும் உன் எதிர்காலத்தையும் உன் பிறப்பின் காரணத்தையும் நீ எவ்வாறு முக்தியடைய போகிறாய். சுவாமி பண்ணார். அந்த சுவாமியுடைய அந்த
மட்டும் இல்ல, வாசந்தி பேசுறாங்க. நிறைய பேர் ரைட்டர்ஸ் எல்லாரையும் பேசிருக்கேன். சுவாமி தலைமையில நடக்குது. அப்போ அவங்க பேசுறதுக்கு எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்க. அந்த சேர் காலி ஆயிடுச்சு இல்ல, டெக்கரேஷன் பெரிய. அங்க சுவாமி உட்காந்துட்டு, சுவாமி அங்க உட்கார்ந்து எல்லாம் இப்படியும் சுத்தி பார்த்து அப்படியே அபயசம் காட்டிட்டு மறந்து போயிட்டேன். என்ன மனசு, எனக்கு தனிப்பட உன்னை கவனிக்க முடியல, மரியாதை பண்ண முடியல, கொண்டாட முடியல, வழிபட முடியல. என் மனசுல ஒரு நல்ல அடங்காத ஆசையை நான் வச்சிருந்தாலும் என்னால செய்ய முடியல. பின்னாடிதான் சுவாமியை பத்தி எழுதணும்னு முடிவு பண்ணேன். அடுத்த கட்டம் சுவாமியை பத்தி மட்டும்தான் எழுதணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் சுவாமி மேடைகளுக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். சுவாமியுடைய மேடைகளுக்கு மட்டும்தான் போடணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி எழுதுறது, பேசுறது, பாட்டு எல்லாம் தொலைக்காட்சி கூப்பிடுறாங்களா, இது கூப்பிடுறாங்களா, 15 வருஷமா நான் போவதே இல்லை. அதனால சுவாமிக்கு அந்த போன்ல தான் அவர் அங்க லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு நடுவில் நான் பேசியிருக்கலாம், பாடி இருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா 50 பேர், 100 பேர், 200 பேர் இருக்கக்கூடிய இந்த சத்சங்கம் இருக்குதே, இது தெய்வ திருச்சபை. இங்க சுவாமியுடைய அந்த பிரத்யட்சமும் அவருடைய அன்பும் அவருடைய ஆனந்தமும் அந்த ஆண்டவனுடைய தெய்வமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நம்ம பேசணும்னா இந்த பிறவிக்கே நம்மளை அர்த்தப்படுத்திட்டோம்னு அர்த்தம். அதை கேட்கறது, பார்க்கறது, அவர் அனுபவிக்கிறது இதெல்லாம் சாதாரணம் இல்லை. சுவாமி சொல்லுவார், சக்கரை பொம்மை மாதிரி சுவாமி, தலையில இருந்து கால் வரைக்கும் சக்கரை பொம்மை மாதிரி. சர்க்கரையினுடைய எல்லா இதுவும் எப்படி அந்த சர்க்கரை பொம்மையினுடைய எல்லா அங்கங்களும் எப்படி இனிப்பா இருக்கோ அந்த மாதிரி நான் முழுக்க தெய்வீகத்தாலே இறக்கியதுன்னு சுவாமி சொல்றாரு. இதை நீங்க தான் அனுபவிக்கணும், நான் சொல்ல முடியாது. அவர் தெய்வம்ன்றத எல்லாருக்கும் அவர் உணர்த்துறதே கிடையாது. யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இங்க சக்திகள் போற்றும் சிவசக்தின்ற தலைப்பு சொல்ல அப்படி சொன்ன, அப்படி சுத்தி அப்படி போனேன். சக்திகள்